நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. அன்பு, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. உன்னை நான் எங்க போய் தேடுவணும்னு நினைச்சேன். ஆனா அந்த கடவுள் என்ன உன்கிட்டயே கொண்டு வந்து சேர்த்திருக்கு. நமக்கு ஒண்ணு கிடைக்கணும்னு இருந்தா அது இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அந்த கடவுள் அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்னு நீ சொன்னேல்ல அன்பு. அதை நான் இப்ப நம்புறேன். நீ என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போனப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். நீ இல்லாம வாழ முடியாதுன்னு தான் சாகணும்னு முடிவு பண்ணேன். இப்ப கூட அந்த கடவுள் எதுக்கு என்ன காப்பாத்தி இருக்குன்னு நான் யோசிச்சேன். ஆனா உன்னை இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. அந்த கடவுள் நிச்சயமா உன்னை என் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் என்ன காப்பாத்தி இருக்கு. நீ என்ன காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும் அன்பு. ஆனா நீ என்ன வேண்டான்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஐஷு சேச்சி பிரதர்னு சொன்னது ஒன்னு தானா? அப்போ ஐஷு சேச்சி கிட்ட கேட்டா உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிடும். ஆனா எப்படி நீ உன்னை பத்தி ஐஷு சேச்சி கிட்ட கேக்குறது? வேண்டாம், அன்பு என்ன காதலிச்ச விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல. இப்ப நான் அன்பு பத்தி கேட்டா அன்புக்கு தான் தேவையில்லாம பிரச்சனை வரும். நான் எப்படியாவது இவங்க கூட இருந்தா அன்பு பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்ப எப்படி இங்க இருக்கிறது? ஐஷு சேச்சி இப்ப என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடணும்னு சொல்லிருக்காங்க. ஆனா எப்படியாவது இங்க இருக்கணும். அதுக்கு எந்த ஒரு வழி? அது நான் சொல்றேன் கண்ணே. பாட்டி, என்ன கண்ணு பாக்குற? நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டேன். எங்க அன்பு காதலிக்கிற பொண்ணு நீதானா? அது வந்து பாட்டி, இங்காடி ஒன்னும் பயப்படாத கண்ணு. நான் ஒன்னும் உன்னை திட்டுறதுக்காக கேட்கல. என் பேரு அன்பு உன்னை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கான். ஆமா, அவனும் உன்னை காதலிக்கான். நீ பேசுனது கேட்கையில நீயும் அவனை காதலிக்கேன்றதான் நினைக்க. அப்புறம் என்னத்துக்கு நீ இப்படி சாகணும்னு முடிவெடுத்த? அது வந்து பாட்டி, அன்பு என்ன காதலிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் அதுக்கடவுளே, என்ன கண்ணு சொல்ற? என் பேரு அன்பா அப்படியெல்லாம் பேசினா? அதே பாட்டி, அவன் எதுக்கு அப்படியெல்லாம் சொன்னான்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன அந்த அளவுக்கு காதலிச்சுட்டு இப்போ என்ன காதலிக்கவே இல்லைன்னு சொல்லி என்னை விட்டு விலகி போயிட்டான். எனக்கு எது சகிக்கானே பட்டியல. நீ அன்புவை ரொம்ப காதலிக்கிறேன். என் வாழ்க்கையில இதுக்கப்புறம் எனக்கு அன்பு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அன்பு மாத்திரம் இல்லைன்னா என்னால உயிரோட இருக்கவே முடியாது பாட்டி. ஏ, என்ன பேசுற நீ? நேத்துக்கு தானே என் பேத்தி சொன்னா என் வாழ்க்கையில சாகணுங்கிறது கடைசி முடிவு. அதுக்கு முன்னால உள்ள பிரச்சனையை பத்திலாம் பயப்படக்கூடாதுன்னு. இங்க யாரு என் பேரை உன்னை எம்பிட்டு காதலிக்காண்டு எனக்கு தெரியும். ஆனா இப்ப அவன் என்னத்துக்காக உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னான்னு தான் எனக்கு விளங்கல. சரி விடு, அவன் ஏதாவது காரணத்துக்காக அப்படி சொல்லியிருப்பான். அது என்ன எதுன்னு பார்த்து அவனை உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது இந்த அம்மாச்சியோட பொறுப்பு. அப்புறம் உனக்கு யாரும் கிடையாது, அன்பு மாத்திரம் தான் உனக்கு எல்லான்னு சொன்னி இல்ல. இனி நீ இந்த அன்பை விட்டுட்டு எங்கேயும் போக வேண்டாம். நீ இங்கதான் இருக்கணும். இனி உனக்கு நானும் அம்மாச்சி தான், புரிஞ்சுதா? அந்த அன்பு பையன் வரட்டும். அவன்கிட்ட என்ன எதுன்னு பேசி உன்னை நான் அவன் கூட சேர்த்து வைக்க. நீ வந்து அழுவாத கண்ணு. அம்மாச்சி, நீங்க சொல்றது கேட்கும்போது எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. ஆனா நான் எப்படி இங்க இருக்க முடியும்? ஐஷு சேச்சி தான் என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுறேன்னு சொல்லிட்டாங்களே. இப்போ அவங்க கிட்ட என்ன சொல்றது? அத பத்தி எல்லாம் வந்து நீ கவலைப்படாத கண்ணு. அது நான் பாத்துக்கிறேன். நீ வா. அம்மா, பாப்பா போட்டோ எடுக்கலாம் போட்டு இப்போ நம்ம பாய் போடமா? ஆமா, பாய் போறோம். இப்போ உன் அப்பா வந்துருவாரு. அப்பா வந்ததும் நம்ம வெளிய போறோம். ஹை, ஜாலி ஜாலி ஜாலி. அப்பனா வெளிய போம்போது பாப்பாக்கு பல்லு, அப்புறம் டபுள் கே, அப்புறம் டிங்கடு பொம்மை, அப்புறம் சோக்கி எல்லாமே வாங்கி தரணும், சரியா? ஆமாமா, உனக்கு வெளியே போகும்போதெல்லாம் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேணும்னா பலூன் எங்கேயாவது பார்த்தா வாங்கி தரேன், அவ்வளோதான். போங்கம்மா, இங்க வாங்கி கொடுக்கலன்னா என்ன? அப்பா வருவாங்கல்ல, அப்பா பாப்பாக்கு எல்லாமே வாங்கி தருவாங்க. உன் அப்பா வாங்கி கொடுத்தா வச்சுக்கோ. ஆனா என்கிட்ட வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்டு தொல்லை பண்ணாம இருந்தா போதும். உங்ககிட்ட ஒன்றும் கேட்க மாட்டேன், அப்பாட்ட தான் எல்லாமே கேட்பேன். கேளு கேளு, உன் அப்பா இப்ப வந்துடுறேன்னு சொன்னாரு. இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். நம்ம எங்க போறோம்? அதே நேற்று நம்ம வீட்டுக்கு ஒரு ஆண்டி வந்தாங்கல்ல, அவங்கள இன்னைக்கு அவங்க வீட்டில் கொண்டு போய் விட போறோம். ஆமா, அவங்களதான். ஏய்,
உன் கூட விளையாடுறதுக்காக அவங்க இங்க இருப்பாங்களா? அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம். வேண்டாம், இங்கே இருக்கட்டும். சின்னு எனக்கு பிடிச்சிருக்கு. சின்னுவோட விளையாண்டிட்டே இருப்பேன். இங்க இருக்கட்டும் சின்னு. இரியா, அவங்க என்ன உன் கூட விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க? அவங்க காலேஜ் படிக்கிறாங்க. அவங்க படிக்க வேண்டாமா? இங்க இருந்தா அவங்க எப்படி படிப்பாங்க? அதனால அவங்க போய் படிக்கட்டும். அதுக்கப்புறம் என்னைக்காவது லீவ்ல உன்னை பார்க்க வருவாங்க. என்னம்மா இப்படி பண்ணிடுங்க? சின்னு போக வேண்டாம். ஏன் உனக்காகலாம் அவங்க போகாம இங்கே இருப்பாங்களா? அப்படிலாம் இருக்க வைக்க முடியாது. அவங்க போயிட்டு லீவ்ல வருவாங்க. ஐஷு ரெடி ஆயிட்டீங்களா? எங்க அந்த பொண்ணு? போலாமா? ரெடி ஆயிட்டாங்க, போலாம். அந்த பொண்ணு உள்ளதா இருக்கா. சரி கூப்பிட ஐஷு, போலாம். அன்பு வரலன்னு சொன்னதுனால தான் நான் ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன். சீக்கிரமா உங்களை போய் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். சரிங்க, இருங்க கூப்பிடுறேன். ஷைலஜா, ஷைலஜா, என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. வா, உன்னை கொண்டு போய் நாங்க ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்துடுறோம். போலாமா? ஐசுகண்ணே, ஒரு நிமிஷம் இரு. என்ன மாச்சி? ஐசுகண்ணே, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன விஷயம் மாச்சி? சரி, அது அப்புறமா பேசிக்கலாம். அவர் ஹாஸ்பிட்டல்ல வேலையை விட்டுட்டு வந்திருக்காரு. நாங்க போய் ஷைலஜாவை ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்துட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம். ஷைலஜா, நீ வா போலாம். ஐசுகண்ணே இரு, பேச வேண்டியது அந்த பிள்ளைய பத்தி தான். இந்த பிள்ளை யாருன்னு தெரியுமா உனக்கு? இந்த பிள்ளை யாருன்னு மட்டும் தெரிஞ்சா இந்த பிள்ளைய இப்ப வீட்டை விட்டு அனுப்பணும்னு நீ நினைக்க மாட்ட. என்ன மச்சி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. புரியுற மாதிரியே சொல்றேன் ஐசுகண்ணே. இந்த பிள்ளை யாருன்னு தெரியுமா? இந்த பிள்ளையோட அப்பனாத்தால யாருன்னு தெரியுமா? இந்த பொண்ணோட அப்பாவோட பேர் என்னன்னு தெரியுமா? ஏ கண்ணே, உன் அப்பனோட பேர் என்ன சொன்ன? சேது மாதவன். சேது மாதவன். ஐசுகண்ணே, இந்த பொண்ணோட அப்பா பேரு சேது மாதவன். இப்பவாவது உனக்கு இந்த பிள்ளை யாருன்னு தெரியுதா ஐசுகண்ணே? தெரியலையா அம்மாச்சி? இந்த பேரையே நான் இப்பதான் கேள்விப்படுறேன். எனக்கு யாருன்னு தெரியலையே. அது சரி, உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் அப்ப சின்ன பிள்ளையாச்சே. ஐசுகண்ணே, உன் அப்பா நீ சின்ன பிள்ளையா இருக்கையில கொஞ்ச காலம் கேரளாவில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து வேலை கிடைச்சிட்டு சொல்லி துபாய்க்கு போனா. ஆமா, கொஞ்ச காலம் கேரளாவில் இருந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஆனா அதுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு ஐசுகண்ணே, சம்பந்தம் இருக்கு. உன் அப்பா வேலை இல்லாம கேரளால வேலை தேடி போன சமயத்துல இந்த பொண்ணோட அப்பா தான் உன் அப்பாவுக்கு வேலை கொடுத்து அங்க அவர் வீட்லயே தங்க வச்சு உன் அப்பாவை பாத்துக்கிட்டாரு. என்ன மச்சி சொல்றீங்க? இவங்க அப்பா தான் என் அப்பாவுக்கு வேலை கொடுத்து பாத்துக்கிட்டாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ ஐசுகண்ணே, இப்பதான் அந்த பொண்ணு கிட்ட போய் விசாரிச்சேன். உன் அப்பா யாரு, பேர் என்ன, கேரளாவுல உங்க ஊர் எங்க இருக்கு, வீடு எங்க இருக்குன்றலாம் விசாரிச்சப்பதான் எனக்கு தெரிஞ்சது. உன் அப்பா அங்க இருந்த சமயத்துல உன் அப்பனை பாத்துக்கிட்டதே இந்த பொண்ணோட அப்பா தான். அன்னைக்கு உன் அப்பா வேலை இல்லாம நின்ன சமயத்துல உன் அப்பனுக்கு உதவி பண்ணது இந்த பொண்ணோட அப்பா. இப்போ அந்த பொண்ணு யாரும் இல்லாம ஆதரவு இல்லாம நிக்குது. இந்த பொண்ணுக்கு உதவி பண்ண வேண்டியது உன்னோட கடமை இல்லையா? ஐஷு, உன் அம்மாச்சி இப்ப என்ன சொல்ல வராங்க? தெரியலங்க, இருங்க பாப்போம். சரியா மச்சி, நீங்க சொல்ற மாதிரி என் அப்பாவுக்கு இந்த பொண்ணோட அப்பா உதவி பண்ணதாவே இருக்கட்டும். அதுக்கு இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? என்ன என்ன பண்ணணும்னு கேக்குற? உன் அப்பனோட வாழ்க்கைக்கு இந்த பொண்ணோட அப்பா எவ்வளவோ உதவி பண்ணிருக்காரு. அப்ப இந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்து இந்த பொண்ணை பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அதனால இந்த பொண்ணு இதுக்கப்புறம் நம்ம வீட்டுல தான் இருக்கும். இந்த பொண்ணை இதுக்கப்புறம் நம்ம தான் பாத்துக்கணும். இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம தான் அமைச்சு கொடுக்கணும். அதுதான் இந்த பொண்ணோட அப்பா உன் அப்பனுக்கு பண்ண உதவிக்கு நம்ம செய்யற நன்றி கடன். அம்மாச்சி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அப்படி அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணோம்னா அந்த பொண்ணு ஹாஸ்டல்ல போய் இருக்கட்டும். அங்க படிப்பு செலவு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு ஏதாவது தேவைன்னா அதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். ஐயோ, என்ன மாப்பிள்ளை நீங்க இப்படி சொல்றீங்க? இதே இந்த இடத்துல என் பேராண்டி கதிர் இருந்திருந்தா என்ன முடிவு எடுத்திருப்பான் தெரியுமா? இந்த பொண்ணு எங்கேயும் போக வேண்டாம், நம்ம வீட்ல இருக்கட்டும்னு சொல்லியிருப்பான். இங்க பாருங்க மாப்பிள்ளை, ஏற்கனவே அந்த பொண்ணு யாரும் இல்லாம தனிமையில கிடந்துதான் இந்த மாதிரி தற்கொலை முடிவுகள்லாம் வந்திருக்குது. திரும்பவும் இந்த பொண்ணு தனியா ஹாஸ்டல்ல விட்டோம்டா இந்த பொண்ணு மன கஷ்டத்துல என்ன வேணா பண்ணிக்கிடும். அதனால இந்த பொண்ணு நம்ம தான் பாத்துக்கிடணும். இந்த பொண்ணு இந்த வீட்ல இருக்கட்டும் மாப்பிள்ளை. ஐஷு, அம்மாச்சி என்ன அந்த பொண்ணை இந்த வீட்டுல தங்க வைக்கணும்னு சொல்றாங்க? அந்த பொண்ணு யாரு என்னன்னே தெரியாது. இதெல்லாம் தேவையா? இங்க அதான் அம்மாச்சி சொல்றாங்கல்லங்க, எங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா ஏதோ நிறைய உதவியெல்லாம் பண்ணிருக்காருன்னு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னதும் எனக்குமே பாவமாக தாங்க இருந்துச்சு. அம்மாச்சி சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு பாவம் இந்த வீட்லேயே இருந்துட்டு போட்டுங்க. ஏங்க அந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாங்க?
ஏய் எனக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணணும்னா அந்த பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டி அப்படி உதவி பண்ணலான்னு சொன்னேன். அதுக்காக வீட்டுல தங்க வைக்கணுமான்னு கேட்டேன், அவ்வளவுதான். ஐயோ என்ன மாப்பிள்ள நீங்க இம்புட்டு யோசிக்கிறீவோ? இதே என் பேராண்டி கதிரா இருந்திருந்தா இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட யோசிச்சிருக்க மாட்டான். உடனே தங்கட்டும்னு சொல்லியிருப்பானே. ஐயோ சரியாமாச்சி, இப்ப என்ன அந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்கிறீங்க. இந்த வீட்டுல தங்குறதுன்னா தங்கட்டும், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஐயோ எனக்கு தெரியும் மாப்பிள்ள, எனக்கு தெரியும். என் பேர கதிர போல நீங்களும் ஒரு நல்ல மனசுள்ள மாப்பிள்ளை தான். கண்டிப்பா தங்கத்துக்கு சம்மதிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என் மாதிரி சைலோ நான் சொன்ன கேட்டியா? என் மாப்பிள்ளையும் நல்ல தங்கமான குணம் உள்ளவர் தான். அப்படியெல்லாம் ஆதரவு இல்லாதவங்களை கைவிட மாட்டாரு. உன்னை இந்த வீட்லயே இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு பாத்தியா? இதுக்கப்புறம் உனக்கு யாரும் இல்லைன்னு நீ வருத்தப்படாத. இனிமே இதுதான் உன் குடும்பம், நாங்க தான் உன் சொந்த பந்தம். புரிஞ்சுதா? இந்த வீட்ல ஒருத்தியா என்ன நீங்க ஏத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கல. எனக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஐயோ சைல்டு நீ ஒண்ணு செய்ய வேண்டாம், நான் சொல்லிட்டேன்ல, இது உன் குடும்பம்டே. நான் தான் உனக்கு அம்மாச்சி. அப்புறம் என் மாப்பிள்ளை இருக்காரு பாரு, அவரு உனக்கு அண்ணன் மாதிரி. அண்ணனா? அப்புறம் என் பேத்தி தான் உனக்கு அண்ணி, இந்த நந்து குட்டி தான் உன்னோட அண்ணன் பொண்ணு. போதுமா? இதுதான் உன் குடும்பம். நட உள்ள போவோம். ஏன் இஷு, உன் அப்பாவுக்கு அந்த பொண்ணோட அப்பா உதவி பண்ணிருக்காரு, அதுக்கு நீ அந்த பொண்ணுக்கு அக்கா மாதிரின்னு சொன்னா கூட பரவாயில்ல. அது என்ன நான் அண்ணன் மாதிரி? இது என்ன முறை? அது என்ன முறைன்னு எனக்கும் தெரியலையேங்க. சோனா சிஸ்டர், இன்னைக்கு நீங்க நினைச்சதும் நான் நினைச்சதும் ரெண்டுமே நடக்க போகுது. என்ன ஜாக்கி சார் சொல்றீங்க? ஆமா சோனா சிஸ்டர், இன்னைக்கு நீங்க நினைச்ச மாதிரி ரிப்போர்ட்டை நான் நல்லபடியா கொடுக்க போறேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் நினைச்ச மாதிரி இன்னைக்கு பூரா நீங்க என் கூட இருக்க போறீங்க. பர்சுவாயா, இது ரெண்டு இல்லாம நான் நினைச்ச இன்னொன்னு கூட நடக்க போகுது. இன்னைக்கு நான் உன்னை அடி வெளுக்க போறேன். இந்தாங்க சோனா சிஸ்டர் ரோஸ். ஆனா உங்களோட அழகுக்கு முன்னாடி இந்த ரோஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. உங்க பக்கத்துல வந்தா இந்த ரோஸ் கூட ஐயோ நம்ம அழகா இல்லைன்னு நினைச்சு தற்கொலை பண்ணிக்கும். ஐயோ காண்டாமிருகம்லாம் கவிதை சொல்லுது. ஐயோ போங்க ஜாக்கி சார், நீங்க ரொம்ப தான் என்ன புகழறீங்க. ஐயோ நான் உண்மையதான் சோனா சிஸ்டர் சொல்றேன், இதை நான் சொல்லியே ஆகணும், ஏன்னா நீங்க அவ்வளோ அழகு. நிஜமாவா? ஆமா சோனா சிஸ்டர். அப்புறம் நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆகுது, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டா? ஐயோ இந்த மாங்கூட்ட தலைய மேங்கோ ஜூஸ்ல மாத்திரையை கலந்ததுக்கு அப்புறமும் ஜூஸை விட மாட்டேங்கிறானே. ஐயோ ஜாக்கி சார், இன்னைக்கு ரிப்போர்ட் கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்களே, அந்த ரிப்போர்ட்டை மட்டும் நல்லபடியா மெயில் அனுப்பிடுங்க, அதுக்கப்புறமே நம்ம ஜூஸ் குடிச்சுக்கலாம். ஐயோ சோனா சிஸ்டர், அந்த ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி மெயிலா அனுப்புறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு பசிக்கும்ல, அதனால அது வரைக்கும் நான் ஜூஸ் வாங்கிட்டு வரேன், அதை குடிச்சிட்டு இருங்க. ஜூஸை குடிச்சு முடிச்சுட்டு ரிப்போர்ட் எல்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் ஃப்ரீயா பேசலாம். அதுக்கப்புறம் தானடா பர்சுவாயா எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கே இருக்கு. நீ ரிப்போர்ட்டை மட்டும் கொடுத்து முடி, அதுக்கப்புறம் பேச்செல்லாம் கிடையாது, டைரக்டா வீச் தான். சரி இருங்க சோனா சிஸ்டர், நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். ஐயோ டபரா தலையா ரொம்ப டார்ச்சர் பண்றானே. இவன் வேற வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா என்ன பண்றான்னு தெரியல. சொல்ற சக்தி. அடே எங்கடா இருக்க? வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போனா அப்படியே போயிட்டியா? டே இல்லடா வந்துட்டேன்டா, நான் அரவிந்த்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அரவிந்த் வந்துட்டானா நானும் அரவிந்தும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போறோம். நீ அவன் கிட்ட எப்படியாவது நைஸா பேசி அந்த ரிப்போர்ட்டை மட்டும் நல்லபடியா மெயில்ல சென்ட் பண்ண சொல்லு. அவன் மட்டும் அந்த ரிப்போர்ட் அனுப்பிட்டா போதும், அது வரைக்கும் சமாளி. ரிப்போர்ட் அனுப்பினதுக்கு அப்புறம் இங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப நான் அவனுக்கு மெசேஜ் அனுப்புறேன். அதுக்கப்புறம் அவனை பத்தி நமக்கு கவலையே இல்ல. அப்புறம் நீ அவன் கூட சோனாவா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டே இரு. கிளம்பி வர்றதா? டேய் நீ மட்டும் அங்க எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னு மெசேஜ் மட்டும் அனுப்பு. இவன் என்ன பண்ண டார்ச்சருக்கு இவனுக்கு கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் கொடுத்துட்டு தான் வருவேன். சரி அது நீ என்னமோ பண்ணு, ஆனா இங்க எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா நான் உனக்கு மெசேஜ் அனுப்புறேன், அதுக்கப்புறம் நீ பாத்துக்க. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கூட சக்தி, அவன் அந்த ரிப்போர்ட்டை மெயில அனுப்புற வரைக்கும் நீ சோனாவா தான் இருக்கணும். தப்பி தவறி நீ சக்தின்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சிடவே கூடாதுடா, அப்புறம் நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிடும். டேய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, அந்த ஆந்த வயனுக்கு அவ்வளவு அறிவெல்லாம் கிடையாது, அதெல்லாம் அவன் கண்டுபிடிக்க மாட்டான். சரி சக்தி, அப்ப நான் பார்த்துட்டு மெசேஜ் பண்றேன். சோனா சிஸ்டர் இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச மேங்கோ ஜூஸ். என்ன ஜாக்கி சார் ஒன்னே ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அப்போ உங்களுக்கு? அது எனக்கு வேணாம், நீங்க மட்டும் குடிங்க. ஓ பர்சுவாயும் உசாராதான் இருக்கான். கொடுங்க ஜாக்கி சார். ஜேக்கி சார் நான் இந்த ஜூஸை குடிக்கிறதுக்குள்ள நீங்க ரிப்போர்ட் அனுப்பிடுங்க, அப்பதான் நம்ம ரிப்போர்ட் எல்லாம் அனுப்பிட்டு ஃப்ரீயா பேச முடியும்.
ஆமா நீங்க சொல்றதும் சரிதான். நீங்க ஜூஸ் குடிக்கிறதுக்குள்ள நான் இந்த ரிப்போர்ட் அனுப்பி விட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயா பேசலாம். பேசலாம். நீங்க சீக்கிரமா ரிப்போர்ட் அனுப்புங்க ஜாக்கி சார். இதோ ரெடி பண்ணி அனுப்பிடுறேன். ஜூஸ குடிங்க சோனா சிஸ்டர். குடிக்கிறேன் ஜாக்கி சார். ரிப்போர்ட் இதோ அனுப்பிக்கிட்டே இருக்கேன். நீங்க குடிங்க சோனா சிஸ்டர். ஓகே ஜாக்கி சார், குடிக்கிறேன். அந்த வயனுக்கு அவசரத்தை பாரு. ஐயோ கையல் போன் பண்றா. இவன் எதுக்கு இப்ப போன் பண்றான்னு தெரியலையே. ஐயோ இந்த பர்சு வாயை முன்னால எடுத்து பேசவும் முடியாது. இப்ப என்ன பண்றது? சரி, அவ ஏதாவது சும்மா தான் கூப்பிடுவா, அப்புறம் பேசிக்கலாம். சோனா சிஸ்டர் போன் அடிக்குது, எடுத்து பேசுங்க. அது ஜாக்கி சார், அது கஸ்டமர் கேர். கஸ்டமர் கேர். சரி. ஐயோ இவ ஒருத்தி திரும்ப கூப்பிடுறா. இப்ப அட்டன் பண்ணி பேசவும் முடியாது. சொன்ன சிஸ்டர், ரிப்போர்ட்டை அனுப்பிட்டேன். அப்பாடா, அந்த பையன் ரிப்போர்ட் அனுப்பிட்டான். மச்சான் மட்டும் எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னு இப்ப மெசேஜ் அனுப்பட்டும். அப்புறம் தானடி இருக்கு பர்சுவாயா உனக்கு கச்சேரி. சோனா சிஸ்டர், நான் ரிப்போர்ட் அனுப்பிட்டேன். இப்ப நம்ம பேசலாமா? அது ஜாக்கி சார் இருங்க, நான் இன்னும் ஜூஸ ஃபுல்லா குடிக்கல, குடிச்சு முடிச்சுக்கிறேன். ஓகே சோனா சிஸ்டர், குடிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். மச்சான் மெசேஜ் அனுப்பிட்டான். ரிப்போர்ட் ஓகே ஆயிடுச்சு. டேய் டபரா தலையா, இனிதாண்டா இருக்கு உனக்கு தண்டனக்கா. என்ன சோனா சிஸ்டர் பாத்துட்டே இருக்கீங்க? குடிங்க சோனா சிஸ்டர். அடே டபரா தலையா, குடிக்கிற சீன் இல்லடா, இப்ப உன்னை அடிக்கிற சீனு. என்ன சோனா சிஸ்டர் வாய்ஸ மாத்தி பேசுறீங்க? வாய்ஸ மாத்தி பேசலடா, என்னோட ஒரிஜினல் வாய்ஸே இதுதான். என்ன சொல்றீங்க சோனா சிஸ்டர்? சோனா சிஸ்டர் இல்லடா, பிரதர். ஏண்டா உன் வேலையை நீ ஒழுங்கா செய்யறதுக்கு கூட வேலை செய்யற பொண்ண லாட்ஜுக்கு கூப்பிடுவியா? இப்ப நான் உன்னை வெளுக்கிற வெளுல மத்த பொண்ணுங்களை இல்ல, நீ உன் பொண்டாட்டியவே கூப்பிடுறதுக்கு யோசிக்கணும். ஐயோக்கா தெரியாம பண்ணிட்டாங்க, என்ன விட்டுருங்கக்கா. அக்காவா? டேய் மலை குழந்தைக்கு பிறந்தவனே நான் பொண்ணே இல்லைங்கிற, அப்புறம் அக்காங்கிற ஒன்ன. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.